ஹலோங்க. கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, அபிராமி அப்படியே எதுவுமே சொல்லாமல் காரில் வந்துட்டு ஐஸ்வர்யாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்காக. ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே தலை வெடிக்குது. எங்கே தான் இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, நல்ல விஷயம்னு வர சொல்கிறாங்க, தெரியாமல் தலையே வெடிக்குதே அப்படின்னு சொல்லி எப்படியோ கேட்டு அபிராமி கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு டாக்டர் தான் பார்க்க போகிறோம், உங்கள் அம்மா இருந்தால் அவனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அந்த ஸ்தானத்தில் நான் தானே பண்ணணும், இப்படி வந்துட்டு மாசமாக இருக்க பொண்ணு டாக்டர் எல்லாம் அடிக்கடி பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ரிப்போர்ட்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படிங்கிற அதெல்லாம் தேவையில்லை, என்னோட ஃப்ரெண்டு தான், அவள் பார்த்தாவே சொல்லிடுவா, ரொம்ப கைராசியும் கூட, எப்படி இருக்குது குழந்தை, எப்போ வந்து டெலிவரி ஆகும் எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேட் சொல்லிடுவா, போகலாம் அப்படிங்கிறாங்க. சமாளிக்கவே முடியாமல் எனக்கு வாமிட் வருது அத்தை அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கி ரியா கிட்ட சொல்லிடுறாங்க. ரியா வந்துட்டு சுயநலமாக வந்துட்டு இவன் மாட்டினா தான் வந்துட்டு இவன் வீட்டை விட்டு வெளியே போவா, அதனால் இதில் நம்ம ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, நீயே எப்படியோ சமாளிச்சுக்க ஐஸ்வர்யா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஐயோ கடைசி நேரத்தில் இவளும் காலை வாரிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நடு ரோட்டில் வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்போ அங்கே அபிராமி வந்துட்டு ஐஸ்வர்யா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இல்லை வாமிட் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிவா பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அபிராமி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அருணுக்கு கால் பண்ணிடுறாங்க. அருண் நான் வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் டாக்டர் செக் பண்ணுறதுக்காக, நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு அவர் எதுக்கு அங்கே வேலை இருக்குள்ள அவருக்கு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன வேலை, ஒய்ஃபை பார்க்குறத விட அதெல்லாம் இந்த நேரத்தில் அவனும் வந்து பார்த்தா தானே அவனுக்கு தெரியும் எல்லாமே, அதனால் வரட்டும் அப்படின்னு வந்து அபிராமி சொல்கிறாங்க. அப்போ அருணும் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ உடனே வந்துட்டு அருண் ஆனந்த் கிட்ட இல்லை அம்மா வந்துட்டு ஐஸ்வர்யாவை டாக்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, நான் போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது சரி நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆனந்த் வந்து கம்பெனியில் சொல்லிடுறாங்க. அருணும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுக்காக. ஐஸ்வர்யா வந்து அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக நடக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிப்போம், நம்ம அம்மா பேச்சு கேட்டு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போகிறோம், அத்தைக்கு தெரிஞ்சால் கூட இப்படியே கையில் காலில் விழுந்துனாச்சு சமாளிச்சிடலாம், ஆனால் அருணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு துரத்தாமல் விட மாட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துடுது. ஐஸ்வர்யாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பதட்டத்திலே உள்ளே போகிறாங்க. அப்போ போனோடனே அபிராமி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யாவையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. டாக்டர் ஒரு முறை ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா 5 மந்த்னு சொன்னாங்களே, இப்போ கன்சீவாகவே இல்லையேவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யாவை பார்த்து என்னம்மா இது அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அத்தை காலில் விழுகிறத விட டாக்டர் காலில் விழுந்து எப்படியாச்சும் தப்பிச்சுக்கலாம், எப்படியாச்சும் இவங்களே போய் சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க. டாக்டர் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இது மட்டும் இல்லை அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னாங்க, அது ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு நான் போய் சொல்லிட்டேன் கன்சீவாக இருக்கன்ட்டு, என்னை இப்போ நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போ டாக்டர் வந்து நினைக்கிறாங்க அபிராமி கண்டிப்பாக அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் ஃபேமிலி பற்றி நமக்கு தெரியும், இவன் தான் ஏதோ போய் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ப்ளீஸ் டாக்டர் எங்கள் அத்தைகிட்ட மட்டும் எப்படியாச்சும் சொல்லி சமாளிச்சு இருக்கா தப்பிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்காங்க. டாக்டரும் சரிம்மா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்துட்டு அபிராமி என்ன அதுக்குள்ளே செக்கப்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க அதான் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ என்னது இந்த அம்மா காப்பாற்றுன்னு பார்த்தா இப்படி காலை வாருதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அபிராமி ஷாக்காக இந்த பொண்ணு கன்சீவாகவே இல்லை, உங்களை நல்லா ஏமாற்றிட்டு இருந்திருக்க, என்னையும் ஏமாற்ற சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அபிராமிக்கு அவ்வளோ கோவம் வருது, ஓங்கி பலார்னு அறையிறாங்க. அடி பாவி உனக்குலாம் எப்படி மனசு வந்துச்சு இந்த மாதிரி விஷயத்தில் போய் சொல்ல, அது வந்துட்டு அருண் எப்படி ஏமாற்ற உனக்கு மனசு வந்துச்சு, என்னை கூட விடு, அவனை எவ்வளோ நம்பினான், எப்படி நம்பிட்டு இருந்தவனே இந்த மாதிரி விஷயத்தில் போய் ஏமாத்திருக்கிய, அவனுக்கு தெரிஞ்ச எவ்வளோ மனசு உடஞ்சி போவான் அப்படின்னு சொல்லி கண்ட மெனிக்க திட்டுறாங்க. ஐஸ்வர்யாவோ பம்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அருண் வரட்டும், அருண் வந்தால் தான் எனக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும், நீ என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயத்தில் கூட உன்னால் போய் சொல்ல முடியும், நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அது வயிற்றுல வர குழந்தை மேலே சத்தியம் பண்ண, என்ன தைரியத்தில் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, அதுக்கு தான் உங்கள் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களா, வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்து இந்த மாதிரிலாம் போய் சொல்லி ஒரு நாடகம் ஆடுறதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஐஸ்வர்யா நல்லா அத்தை அதெல்லாம் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி எதோ சமாளிக்கிறாங்க. அபிராமிக்கு அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காங்க. சொல்ல ஐஸ்வர்யா எதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருந்தா, அது இந்த மாதிரி விஷயத்துல அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது அங்கே அருண் வந்துடுறாங்க. அருண் கிட்ட வந்துட்டு அபிராமி சொல்றதுக்கே ரொம்ப தயக்கப்படுறாங்க, மனசு உடஞ்சிருவானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அருண் அவ்வளோ ஷாக் ஆகி ஓங்கி அருண் அறிறாரு ஐஸ்வர்யாவை, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது, உனக்கு எனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. ஐஸ்வர்யாவும் அபிராமியை கெஞ்சிட்டு இருக்காங்க, அத்தை மன்னிச்சிருங்க அத்தை நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க.